ஐவிஎஃப் பேஷண்ட்ஸ் காமனாக அண்டர்கோ பண்ணுற ப்ரொசீஜர் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி. ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னா நம்ம யூட்ரஸோட இன்டீரியர் குழந்தை வளர்கிற இடத்த எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு பார்க்குற ஒரு ப்ரொசீஜர். இது ஒரு டே கேர் ப்ரொசீஜர். இது ஒரு சின்ன ஒரு ஐவி செடேஷன் மயக்கம் கொடுத்து ஒரு சின்ன டெலிஸ்கோப் மூலியமாக நம்ம உள்ள இன்டீரியரை பார்க்க முடியும். இது யாருக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, கர்ப்பப்பையில் ஒரு சிலருக்கு சில தடுப்பு சுவர் மாதிரி இருக்கலாம், அது செப்டேட் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு நீர்க்கட்டிகள் இருக்கலாம், பாலிப் மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு கர்ப்பப்பையில் சதக்கட்டி ஃபைப்ராய்டாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு ரிப்பீட்டடாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதுனால எடிஷன்ஸ் மாதிரி ஒட்டுதல் நிறைய அங்கங்கே இருக்கலாம். ஒரு சில பேஷண்ட்ஸ் ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ், நான் 2 தடவை பண்ணியிருக்கேன், 3 தடவை பண்ணியிருக்கேன், எனக்கு எம்ப்ரியோ ரிசல்ட் வரல அப்படிங்கும் போதும் இதை பண்ணலாம். சில பேஷண்ட்ஸ் உள்ள எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பையோட உள்பகுதி இன்டர்னல் லாஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப டைட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி அதை கொஞ்சம் டைலேட் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ அல்டிமேட்டாக நமக்கு ஒரு ரிசல்ட் வேணும், ஒரு ப்ரெக்னென்சி வேணும் அப்படிங்கும்போது அது என்ன ரீசனால் நமக்கு அது தடைப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியில் நமக்கு கிடைக்கும்.